3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரிவ்யூ பண்ண போறோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வீடு கார்னர் வீடுங்க. பால்கனி நல்ல பெரிய பால்கனி. அங்கே நில்லுங்க. ஆக்சுவலா இந்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க 4 BHK ஆகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்க வாங்க போற வீட்டுக்கு பக்கத்துலயே உங்க குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல அவைலபிள் இருக்கு. வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா சுத்தி காமிச்சாச்சு. இந்த வீட்டுக்கு பில்லர் ஆஸ்கிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதி நம்ம ஓல்டு பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கக்கூடிய அருள்முருகன் டவர்ஸ்ல இது உங்கள் சொத்தை மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ நடக்க போகுதுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய லீடிங் டெவலப்பர்ஸ் எல்லாருமே இங்கே ஸ்டால் போட போகிறாங்க. அதனால் நீங்கள் சென்னையில் வீடியோ லேண்ட் அப்பார்ட்மெண்ட்டோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு வாங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தான், என்ட்ரியும் ஃப்ரீ தான். நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வாங்க. நான் உங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு கார்னர் வீடுங்க. எல்லா வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாங்க போகிற வீட்டுக்கு பக்கத்துலேயே உங்கள் குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. ஆமாங்க, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. இந்த வீடியோ இருக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பகவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பகவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நம்ம கொலா பண்ணி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கிறோம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் நம்ம ராஜகீழ்பாக்கம் டெல்லஸ் அவனிலையும் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரே ஒரு யூனிட் மட்டும் அவைலபிள் இருக்குன்னு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ பார்க்கும்போது அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் ஃப்ளாட்ஸ் பார்க்குறீங்க, IUDS வேல்யூவோட லோரேஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் அதையும் ப்ரெஃபர் பண்ணலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் தாம்பரம் கார்ப்பரேஷன் லிமிட்குள்ளே சதாசிவம் நகருக்குள்ளே இருக்குங்க. கரெக்டாக மாடம்பாக்கம் சதாசிவ நகரில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கமில் அன்னை அருள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் ஜஸ்ட் 200லேருந்து 250 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. மொத்தம் 3 இருக்குது இல்லையா? இதில் வந்து நம்ம வந்து 2 வீடை பார்த்துடலாம். கார்னர் ஹவுஸும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, மாடம்பாக்கம் கேம்பஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சேலையூர் கேம்பஸ் இருக்குது, ஆல்வின் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது, பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸ்ரீராம் கேட்வே கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் வந்து தாம்பரம் வேளச்சேரி ரோட் போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகரம் தென் வழியாக நீங்கள் பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வேயும் சென்றடைய முடியும். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். OMR கார்டில் ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் சொந்தங்களும் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாங்க. கனெக்டிவிட்டி வைஸில் நல்லா இருந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வீடை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1033 ஸ்கொயர் ஃபீட் CMDA அப்புறம் லேண்ட் ஏரியாங்க. 1645 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி இருக்கு இல்லையா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 BHKவாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கார்னர் வீடு அதோட சைஸ் என்ன, பில்டப் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு நல்லா வைடாக இருந்தது. மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSல கொடுத்துருக்குறாங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிரில் கேட் இருக்கக்கூடிய வால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. மெட்டீரியல்ஸ் அங்கங்கே இருக்குங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஸ்டேஜ்லேயே வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் கட்டி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் பார்க்க முடியும், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட், இந்த 30 ஃபீட் ரோட்லேயே வந்து பார்க்கும் இருக்குங்க. புதுசாக இப்போ தான் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் CB லைனும் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் இருக்குது. ஆக்சுவலாக அவுட்டர் ஃபாயர் இருக்குங்க. ஃப்ளோரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாயரில் கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பேஸ். இந்த ஃபாயருக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோருங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீக்குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங். இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல காத்தோட்டமாக இருக்குது. இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஏரியா இருக்குல்லையே, இதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியும் புதுசாக இப்போ கவர்மெண்ட் சைடில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை, ஃபைனல் ஸ்டேஜ்லேயே ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளே அந்த ரோட் பிளானிங் எல்லாமே ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்காக தான் வெயிட்டிங்கில் இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கொடுத்துருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷனாக இருந்தது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ஸ்டார்கேஸ் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்ல இருக்குது. ஸ்டார்கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் வந்துருங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இங்கே வந்துடும். டேப்ஸ் வந்துடும். வாஷ் பேஷன் வந்துடும். சுவிட்சஸ் எல்லாமே ஜிஎம் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம்ஸ் எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாக நான் ஃபீல் பண்ணேன். அந்த கார்னர் வீடு இருக்கு இல்லையா, இன்னொன்று அடுத்து காட்ட போகிறேன்னு சொன்னல, அது இதை விட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீடு. உங்களுக்கு நான் சைஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரவுண்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மூட்டு வலியோட இருக்கக்கூடிய தாய்மார்கள் அப்பாக்கள் இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வித் கிரிலோட இருக்கு. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கு. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃப்ளோரிங் தான். ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஞ்ச் இருக்குது. இந்த லாஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். எங்கேயுமே நான் லைட்ஸ் யூஸ் பண்ணலை. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஸ்டார்கேஸில் லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இப்போ நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி டிப்பிக்கல் செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வித் கிரிலோட இருக்குது. அதில் ஒரு விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொசு வலையோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது. லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் கிளாசெட்டில் வந்துருக்குங்க. இந்தியன் ஸ்டைல் கிளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. யாரும் யூஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மண் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது ஜென்ரல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் வந்துடும். இந்த டைல்ஸ் கலர் நல்லா இருக்குது. ஸ்டார்கேஸ்லேருந்து லேண்ட் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது விண்டோஸ் பார்த்தேங்க. நிறைய விண்டோஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் நல்லா இருந்தது. இது வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குட் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா, பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். நீங்கள் வந்து நேர்வியில் கூட விசாரிச்சுக்கலாம். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் டைமில் உங்களுக்கு அந்த வாட்டர் லாகிங் இஷ்யூஸ் இங்கே கிடையாது. அந்த மழை பெய்ய டைமில் தண்ணி இருக்கும், பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் வாட்டர் தான் ஓடிடும். ஓகேங்களா. செல்ஃப் இருக்குது. லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமில் தேர்ட் பெட்ரூமில் அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் வந்துடும். எனக்கு பிடிச்ச டைல்ஸ் கலர் அங்கே சொன்னல அதே டைல்ஸ் டிசைன்லேயே கொடுத்துருக்குறாங்க. வால் மிக்ஸ் வந்துடும். வாஷ் பேஷன் வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துடும். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடாக தான் போடுவோம்னு சொன்னாங்க. அது நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். இந்த லான்ச்சில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி, நல்ல பெரிய பால்கனி. அங்கேயே நில்லுங்க. ஆக்சுவலாக இந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 BHKவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு இல்லையா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்டட் பால்கனி, அவுட் பால்கனி. நீங்கள் இங்கே ஒரு பிரிக் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது 4 BHKவாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த விண்டோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அதனால தான் சொன்னாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து யூபிவிசி டோர் கூட போடலை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போங்க. அதனால தான் இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூபிவிசி டோர் போடலை, பிரிக் ஒர்க்கே பண்ணிட்டோம், அதுவும் 9 inch பிரிக் ஒர்க்கே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே பாருங்கள், சென்னையில் இப்படி ஒரு வீடியோட வீடு இன்றைக்கி கிடைக்குதா? அவுட்ரு பால்கனி ஹேண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிக் ஒர்க்லேயே பண்ணியிருக்கிறாங்க. எம்எஸ்ல டிசைனாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஹாய், சாப்பிட்டியா? ஆக்சுவலாக அதாங்க அன்னை அருள் பப்ளிக் ஸ்கூல் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் 200 meters 250 meters தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நடந்தே நீங்கள் வந்துடலாம். எப்பயுமே ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியா நல்ல ரேபிட் க்ரோத் இருக்கும் இல்லையா. இந்த காரிடார் க்ரோ ஆனதுக்கு இந்த ஸ்கூலும் ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துடாதீங்க, இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியும் கவர்மெண்ட் சைடில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த வீட்டோட ரேட்டை பார்த்தலாம். இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,00,000 ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே சேர்த்து தான் பில்டர் அந்த ரேட் கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் வீடை பார்த்துடலாம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1051 square feet CMD அப்புறம் லேண்ட் ஏரியாங்க. 1739 square feet பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நார்த் வெஸ்ட் கார்னர். ஓகேங்களா. மெயின் கேட்டும் இருக்குது, எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. விக்கெட் கேட்டும் சைடில் இருக்குங்க. நம்ம விக்கெட் கேட் வழியாக உள்ளே போகலாம். விக்கெட் கேட்லேருந்து வந்தோன்னா அப்படியே நம்ம ஸ்டெப்ஸ் ஏறிக்கலாம்.
மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்ற பட்சத்தில் கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளோரிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் சிபி லைன் கொடுத்துருக்காங்க. வீடை சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட் இருக்குது. ஒரு 3 ஸ்டெப் ஏறி 4வது ஸ்டெப் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரீங்க. கிரில் கேட் திறந்த உடனே மெயின் டோர் ரைட் ஹேண்ட் சைடில். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷ் இருந்தது. இன்னும் அதில் வந்து ஃபைனல் கோட் அடிக்க வேண்டிய ஒர்க்லாம் இருக்குது. பட் இப்போயே பார்த்துக்கோங்க, நல்லா திக்காகவும் இருக்குது. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி நார்த் ஃபேஸிங் அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி மெயின் டோர் தான் உங்களுக்கு அந்த வீட்லேயும் போடுவாங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போது அல்லா, ஏசப்பா, முருகர், கிருஷ்ணர் அந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மெயின் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான் எல்லாமே. பட் வாஸ்துப்படி பார்க்குறீங்க, எனக்கு எதுலேயுமே இது கிடையாது. பட் வாஸ்துப்படி நான் சொல்லணும் இல்லையா, வாஸ்துப்படி பார்க்கும்போது மெயின் டோரில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது கடவுள் டிசைன்ஸ். சரிங்களா, நான் இந்த டிசைன் சொல்லலை, கடவுள் டிசைன்ஸ். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 4 விண்டோஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், மெயின் டோர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது. இங்கேருந்து நீங்கள் அப்படியே கார் பார்க்கிங் பார்த்துக்கலாம். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GM பிராண்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடு ரொம்ப நல்லா வருங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய 2x2 வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்லாபில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் இந்த கிச்சன் இருக்குங்க. 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வித் கிரிலோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, செட் பேக் இருக்குது. ஸ்டார்கேஸ் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் கிரானைட்ல இருக்குது. ஸ்டார்கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இங்கே வந்துருங்க. சரிங்களா, 7 ஃபீட் வரைக்கும் மால்டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. கிரில் இருக்குது, UPVC வென்டிலேட்டர் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வித் கிரிலோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு மெயின் டோர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க ஃப்ளோர் பிளான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா கொஞ்சம் பெருசு, கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கார்னரும் அவைலபிள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் லெவல் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லான்ச் இருக்குது. இந்த லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட இருக்குது. லான்ச்சில் லேண்ட் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம், பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் விண்டோ. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனும் நல்லாயிருக்கும். பொதுவாக கார்னர் அப்படின்னும் போது உங்களுக்கு டபுள் வென்டிலேஷன் கிடைக்கும். செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் வந்துடும். 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. UPVC வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. என்ன டங்கு ஸ்லிப் ஆகுது அப்படின்னே நினச்சேன். பசிக்குது, இன்னும் சாப்பிடாம இருக்கேன். ஸ்டார்கேஸில் லேண்ட் ஆனோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்கக்கூடிய 3rd பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குசுவலையோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், இந்தியன் ஸ்டைல் கிளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. UPVC வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. இந்தியன் ஸ்டைல் கிளாசெட்டு, வால் மிக்ஸு, வாஷ் பேஷன் வந்துடும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி. ஆக்சுவலாக இப்போது நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 BHKவாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பிரிக் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா. ஓகேங்களா, ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோட வந்துடும். இது எல் பால்கனி, இங்கேயும் பால்கனி இருக்குது. அது தெரியுது, அன்னை அருள் பப்ளிக் ஸ்கூல் பின்னாடி நீங்கள் பார்க்க முடியும். வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இந்த வீட்டுக்கு பில்லர் ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,21,00,000. இப்போ நான் சொன்ன ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். நீங்கள் வந்ததுக்கப்புறம் எந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஈவன் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் கூட சேர்த்து தான் பில்லர் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்காங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.10 நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1.10 ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் ஆன் இன்க்ளூசிவ் காஸ்ட் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதனால் வரும்போது கால் பண்ணிவிட்டு வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு வாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு பேசிக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக பேசிக்கலாங்க. அது உங்களோட உரிமை. உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சேனல் நல்லா பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினச்ச லொகேஷன் எவ்வளோ தூரம் அப்படின்றத கூட அது மூலியமாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தாய்மார்கள் அப்பாக்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.